எல்லா பிழியும் எந்தனை கண்டால் இல்லாதோட நீ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டைம் வந்து 5:30 மணி ஆச்சு. நம்ம ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிடணும். தண்ணி இந்த அடுப்பில் கொதிஞ்சிட்டு இருக்குது, இதில் பால் காஞ்சிட்டு இருக்குது. அவ்வளோதான், நம்ம போயிட்டு காஃபி போட போகிறோம். அதனால் இப்போ காஃபி போட்டோம். காஃபி குடிச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துட வேண்டியது தான். வீடு தொடச்சிட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த வேலையை நம்ம சாப்பாடு வச்சிட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட்டுறலாம். அவங்க குளிச்சிட்ருக்காங்க. குளிச்சுட்டு வந்தால் நம்ம சாமி கும்பிடலாம். பாருங்கள், சாமிக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இன்னும் நம்ம சாமி கும்பிடல. அவர் குளிச்சுட்டு வந்தது நம்ம சாமி கும்பிட்டுறலாம். இது எத்தனாவது வாரம் நான் சாமி கும்பிட்றதுன்னா 5வது வாரம் சாமி கும்பிட்றது. 5வது வாரம் அப்படின்னா நான் வந்து 4 வாரம் கும்பிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஏன் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, என்னால் வந்து 2 வாரம் வந்து சாமி கும்பிட முடியல. ஏன் கும்பிட முடியல அப்படின்னா, எனக்கு வந்து டெலிவரி ஆனனால தான் நான் வந்து 2 வாரம் சாமி கும்பிட முடியல. 2 வாரமாக ஹாஸ்பிட்டல்லே இருந்தனால தான் என்னால் சாமி கும்பிட முடியல. வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தொடர்ந்து பாருங்கள். பாய்.
நீங்களும் என்ன மாதிரி வேண்டுதல், இது வந்து 9 வாரம் வேண்டுதலை வச்சு தான் நம்ம சாமி கும்பிட்றோம். அந்த 2 வாரம் சாமி கும்பிட முடியல அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா இப்போ வந்து என்னால் இப்போ சாமி கும்பிட்டேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிறைவாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வெத்தலை தீபம் போடுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி